சத்தியமா இனி உங்ககிட்ட செடியே கேட்க மாட்டேன்னு சொல்லி வீட்ல சொல்றதுங்க. ஆனா நர்சரி பார்க்குற வரைக்கும் தான். உங்களுக்காக வாங்குனதுங்க. இது பிரியாணி இலை செடி. நல்லா புது தளிர் வந்திருக்கு. இது பீனட் பட்டர் நிலக்கடலை பழம்ங்க. நல்லாருக்குன்னு சொல்றாங்க டேஸ்ட்டு. அதே மாரி இது பராபா. இது 2மே விதை செடிகள்ங்க. நம்ம கிளைமேட்டுக்கும் செட் ஆகி இந்த செடிகள் வந்து புது தளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நடவு பண்ணி 1 மாசம் கிட்ட ஆகுது. இந்த ஓப்பன் டெர்ரஸ்ல தான் வச்சிருக்கு. நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகி வளர ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த செடிகளெல்லாம் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு பாதுகாப்பா எடுத்து வைக்கணுங்க. இப்பவே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குது. ஹைலைட்டே இந்த ராஸ்பெர்ரி செடிங்க. இவங்களும் புதுசா வந்தவங்க தான் இந்த பொங்கலுக்கு. 5 இலை இருக்கு. அப்படியே ரோஸ் செடி மாரி தாங்க. ஆனா செடி ஃபுல்லா முள்ளு. காஸ்ட்லியான பழம், விட்டமின் சி உள்ளது. இது வந்து ப்ளூபெர்ரிங்க. இதுவும் கொஞ்சம் அரை நிழல்ல தான் வைக்கணும். புது தளிர்கள் 2மே நல்லா எடுத்திருக்குதுங்க. இந்த ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி வந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். ஏன்னா ஸ்ட்ராபெர்ரி நம்மளை பழிவாங்கிட்டே இருக்கு. ரோஸ் செடியில பாருங்களேன், பூ பூத்து எப்படி காய்